அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வேதபாட கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். இந்த நாளின் பாடத்தை கற்றுக்கொள்ளும் முன்பாக உங்களுக்கு 2 இலவச பிரதிகளை அறிமுகம் செய்ய விரும்புகிறோம். முதலாவது பிரதி என்னவென்றால் மற்றொரு பெண் என்ற ஒரு பிரதி. இன்னொன்று வேதாகம தீர்க்க தரிசனத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற பிரதி. இந்த நாளின் பாடத்தில் நாம் 2ஐயும் சேர்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே உங்களுக்கு இந்த 2 பிரதிகளையும் இலவசமாக அனுப்ப காத்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய தொலைபேசி மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இது அனுப்பி வைக்கப்படும். அல்லது நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண வேண்டும் என்றால் அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட்டுக்கு உள்ளே சென்று நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் மற்றொரு பெண். நாம் பாடத்தை படிக்கும் முன்பதாக ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு தயவாய் ஒத்தாசை புரியும். எங்களை பலப்படுத்தும், ஞானத்தால் நிரப்பும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க எங்கள் காதுகளையும் எங்கள் உள்ளங்களையும் திறந்திரளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏரோதியால் மிகவும் கோபமாக அவள் இருந்தாள். யார் மீது கோபம் என்றால் யோவான் ஸ்நானன் என்ற தீர்க்கதரிசியின் மீது அவளுக்கு கோபம். ஏன் என்றால் ஏரோது என்ற ராஜா தன்னுடைய சகோதரன் பிலிப்பு என்பவனுடைய மனைவி ஏரோதியாலை அவன் தன்னுடைய மனைவியாக அவன் ஆக்கி கொள்ளுகிறான். இது அநியாயம், இது அநீதி என்று கண்ட யோவான் ஸ்நானன் அதை ஏரோதை பார்த்து கண்டிக்கிறான். நீர் இப்படி செய்வது நியாயமல்ல என்று அவன் சொன்னான். இந்த சம்பவத்தை மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அதனால்தான் ஏரோதியாளுக்கு யோவான் ஸ்நானன் என்ற வனாந்தர தீர்க்கதரிசியின் மீது பயங்கரமான கோபம். எப்படியாகிலும் இந்த யோவான் ஸ்நானனை பழிவாங்க வேண்டும் என்று அவள் காத்திருந்தாள். ஏரோது ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாளிலே ஒரு பிரம்மாண்டமான விருந்தை ஆயத்தப்படுத்த சொல்லி அந்த விருந்தில் இந்த ஏரோதியால் அவளுக்கும் பிலிப்புவுக்கும் பிறந்த மகளான சலோமி என்ற இளம் பெண்ணை, அழகான பெண்ணை அவள் ஆட வைக்கிறாள். அந்த அரண்மனை பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஏரோது ராஜாவும் இன்னும் அவனோடு இருந்த பிரபுக்கள், மந்திரிகள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த பிறந்த நாள் விருந்தில் சலோமியின் கவர்ச்சிகரமான நடனத்தால் அவர்கள் குடி போதையிலே கவரப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஏரோது ராஜா அவன் ஒரு முக்கியமான ஒரு அழைப்பை கொடுக்கிறான். உனக்கு என்ன வேண்டும் கேள், ராஜ்யத்தில் பாதியானாலும் நான் உனக்கு தருவேன் என்று அவன் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அவளுக்கு கிடைத்த உடனே சலோமி என்ன செய்தால் தெரியுமா? வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் ஏரோதியாளிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். மார்க்கு 6:24. யோவான் ஸ்நானனை கொல்ல வேண்டும் என்று மிகவும் துடித்து கொண்டிருந்தவள் ஏரோதியாள். அவளுக்கு தருணம் கிடைத்தது. அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? வேதம் சொல்கிறது, நீ போய் ஏரோது ராஜாவின் இடத்துல யோவான் ஸ்நானனின் தலையை கேள். இவளும் போய் கேட்டாள். அந்த அரசனும் வேறு வழி இல்லையே, அவன் அதிர்ந்து போனான். அதே சமயத்தில் நான் ராஜாவாயிற்றேன், சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும், அரசவையில் இருந்தவர்கள் என்னை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று சொல்லி யோவான் ஸ்நானன் தலையை வெட்டி கொண்டு வரும்படி அவன் கேட்டான். இவ்விதமாக ஒரு வேசியினாலே தேவனுடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி யோவான் தன் உயிரை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு ஒரு கேள்வியை கொண்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்திய மற்றொரு தாய் மற்றும் மகளின் கூட்டணி எது?
புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் தாய் மகள் கூட்டணியா? ஏரோதியால் சலோமி என்ற கூட்டணியா? பழைய ஏற்பாட்டிலும் அப்படி ஒரு கூட்டணியை நாம் பார்க்கிறோம். ஏசபேல் ஆகாபின் மனைவி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது என்று 1 ராஜாக்கள் 18:13 வாசிக்கிறோம். எலியாவின் காலத்தில் அஞ்ஞான தேசத்திலிருந்து வந்த பெண்ணான இந்த ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவள் கொன்று போட்டாள். எலியாவையும் கொல்ல வேண்டும் என்று அவள் சவால் விட்டாள் என்று 1 ராஜாக்கள் 19 முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஏசபேல் என்ற தாய் மட்டுமல்ல, அவளுக்கு ஒரு மகள் இருந்தாள். பாருங்கள், 2 ராஜாக்கள் 11:1 அகசியாவின் தாயாகிய அத்தாளியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள் என்று வாசிக்கிறோம். ஏசபேலின் மகள்தான் அத்தாளியால். அவள் என்ன செய்தாளா? ராஜவம்சத்தார் எல்லாரையும் கொன்று போடக்கூடிய கொலைகாரியாக இருந்தாள். பழைய ஏற்பாட்டில் ஏசபேல், அத்தாளியால், தாய் மகள் கொலைகார கூட்டணி. பிரியமானவர்களே, இதே போல கொலைகார கூட்டணியை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் படிக்க முடியும். நாம் அதை சற்று நேரத்தில் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் கூறப்படும் 2ஆம் தூது என்ன? நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 12 வசனங்களில் முத்தூது என்ற 3 தூதர்களின் செய்திகள் உலகத்தின் முடிவுக்கு முன்பாக உலகமெங்கும் அறிவிக்கப்படும் என்று நாம் படித்திருக்கிறோம். அதில் 2வது தூதை செய்தியை நாம் படிக்க போகிறோம். அதில் இன்றைக்கு நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான் என்று வெளிப்படுத்தல் 14:8 நாம் வாசிக்கிறோம். பாபிலோன் மகாநகரம் குறித்து நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து நாம் இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் பாபிலோனை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். வெளிப்படுத்தல் 17:18. ஒரு ஸ்திரீயை அப்போஸ்தலன் யோவான் பார்க்கிறார். அந்த ஸ்திரீ பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பார்த்த ஸ்திரீயை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏரோதியால், ஏசபேல் போன்ற நபர்களை மனதிலே நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வேறு என்ன ஆதாரங்கள் பாபிலோன் தான் ரோமின் போப்பு சாம்ராஜ்யம் என்பதை நிரூபிக்கிறது? பாருங்களேன், நாம் பார்த்த ஸ்திரீ ரோம சாம்ராஜ்யம் என்பதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அவள் தூஷணமான நாமங்களால் நிறைந்து என்று வெளிப்படுத்தல் 17:3 சொல்லுகிறது. பாருங்கள், போப் தனக்கு பெரிய கண்ணியம் இருக்கிறது என்றும் தான் வெறும் மனிதன் அல்ல என்றும் தன்னை உயர்த்தி தான் தேவன் என்றும் தான் தேவனுடைய மதகுரு என்றும் கூறுகிறார். ஸ்திரீ என்றால் சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம். கற்புள்ள ஸ்திரீ பரிசுத்தமான சபை. ஒரு அசுத்த ஸ்திரீ, ஒரு வேசியான ஸ்திரீ என்றால் விழுந்து போன சபை. ஆகவே நாம் இப்பொழுது சற்று முன்பாக அந்த மிருகத்தின் மீது ஒரு பெண்ணை பார்த்தோமே, அது விழுந்து போன சபையை குறிக்கிறது. போப்பு மார்க்கத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த போப்பு மார்க்கம் தன்னை தேவனுக்கும் மேலாக, தேவனுக்கும் சமமாக அது உயர்த்துகிறது என்பதை அவர்களுடைய புத்தகத்திலிருந்து, டிக்ஷனரியிலிருந்து, ஃபெராரிஸ் எக்லிசியாஸ்டிக்கல் டிக்ஷனரி என்ற புத்தகத்தில் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து இரத்தினங்களினால் அவள் தன்னை சிங்காரித்திருந்தாள் என்று வெளிப்படுத்தல் 17:4 சொல்லுகிறது. ஒரு வேசி தன்னை எப்பொழுதுமே சிங்காரித்து கொள்ளுவாள். அதே போலதான் விழுந்து போன பாபிலோன் சபையான இந்த ரோம சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க சபையும் தன்னை இரத்தாம்பரம், சிவப்பான ஆடையினால் மற்றும் இரத்தினங்களினாலும்
பொன்னினாலும் முத்துக்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க சபையை நீங்கள் பாருங்கள். இந்த பொன், ரத்தின, முத்துக்கள் எல்லாம் பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்களினால் அவர்களது ஆலயங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். போப்புமார்கள், தலைமை குருமார்கள் இவர்கள் எல்லாரும் தரிக்கக்கூடிய ஆடைகளை பாருங்கள். இரத்தாம்பரம் போன்ற விலையேற பெற்ற ராஜவம்சத்தார் உடுத்தக்கூடிய உடைகளை அவர்கள் உடுத்தியிருப்பார்கள். மட்டுமல்ல, அருவருப்புகளுக்கும் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது என்று வெளிப்படுத்தல் 17:5 வாசிக்கிறோம். ஒரு ஸ்திரீ சிவப்பான மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தால் அவளுடைய குணலட்சணங்கள் என்னென்ன என்று பார்க்கிறோம். அந்த குணலட்சணங்கள் ஒவ்வொன்றுமே போப்பு மார்க்கத்தோடு ஒத்துப்போகிறது. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகா பாபிலோன் போப்பு மார்க்கம்தான் என்பதை நாம் ஒவ்வொரு வசனமாக ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்து பாருங்கள். கத்தோலிக்கத்தின் ஆதாரம் புனித லாட்டரன் என்பவள், அதாவது புனித கத்தோலிக்க திருச்சபை, அதைத்தான் புனித லாட்டரன் என்பார்கள். புனித லாட்டரன் என்பவள் உலகத்திற்கும் எல்லா நகர திருச்சபைக்கும் தாயும் தலைவியும் ஆனவள். இன்னைக்கு கூட சொல்கிறாங்கல்ல, கத்தோலிக்க சபை எங்கள் சபை தான் தாய் திருச்சபை, நீங்கள்லாம் எங்களிடத்திலிருந்து திரும்பி போனவர்கள், எங்களை விட்டு போனவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, கத்தோலிக்குமே சொல்லுகிறது, நாங்கள் தான் எல்லா திருச்சபைகளுக்கும் தாய் தலைவி என்று சொல்லுகிறது. பாருங்கள், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று கூட நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 17:5. அஞ்ஞானத்திலே தேவனை அறியாதவர்கள் வணங்கக்கூடிய பின்பற்றக்கூடிய அமைப்புகளைத்தான் அஞ்ஞானம் என்று சொல்லுவோம், பேகனிசம். அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய எல்லா அருவருப்புகளுமே கத்தோலிக்கத்தில் புகுந்து விட்டது. கத்தோலிக்க சபையில் பார்த்தோம் அப்படின்னா சிலை வணக்கம் நிறைய இருக்கிறது. ராயப்பர், அருளப்பர், சின்னப்பர், செபஸ்தியார், சூசையப்பர் என்றெல்லாம் ஏராளமான நபர்களை, மனிதர்களை புனிதர்களாக அவர்கள் வணங்குகிறார்கள். இந்த அந்நியர்களை வணங்கக்கூடிய பழக்க வழக்கம், ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்கக்கூடிய பழக்க வழக்கம், இதெல்லாம் அஞ்ஞான பழக்க வழக்கங்கள். பார்த்தீங்களா? எல்லாவித பூமியின் அருவருப்புகளுக்கும் தாயாக இந்த மகாபாபிலோன், விழுந்து போன கத்தோலிக்கம், போப்பு மார்க்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 17:6 வாசிக்கிறோம். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளை, கோடிக்கணக்கான தெய்வ ஜனங்களை, 10 to 15 கோடி உண்மை கிறிஸ்தவர்களை கொன்றளித்த ஒரு ஸ்திரீ, விழுந்து போன சபை எது என்று சொன்னால் கத்தோலிக்க அமைப்பு தான். பார்த்தீர்களா? ஏரோதியால் தேவனுடைய ஊழியக்காரன் யோவான் ஸ்நானனை கொன்றால், ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டால், அதே போல நவீன ஏசபேல், மாடர்ன் ஜெசபேல் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையும் கோடிக்கணக்கானவர்களை கொன்றளித்திருக்கிறது. அதான் இங்கே வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். சரித்திரம் சொல்லுகிறது, கத்தோலிக்க சரித்திரம் சொல்லுகிறது, தங்கள் குடியிருப்பிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் மனைவி பிள்ளைகளுடன் சேர்த்து இழுத்து வரப்பட்டு அடிக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டார்கள். அநேகமானோர் ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டனர். த ஹிஸ்ட்ரி ஆஃப் த போப்ஸ், போப்புகளின் வரலாறு என்ற புத்தகத்தில் 2ஆம் பாகம் பக்கம் 334 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? பல்லாயிரக்கணக்கானவர்களை குடும்பமாக இந்த அமைப்பு கொண்டிருக்கிறது. இது உண்மையா என்றால் உண்மைதான். ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மார்ச் 12ஆம் தேதி கிபி 2000 வருஷத்தில், அதாவது இப்போ இருந்து ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அப்பொழுது உயிரோடு இருந்த போப் 2ஆம் ஜான் பால் வேட்டிக்கனிலிருந்து
ஒரு பொது மன்னிப்பை மக்கள் எல்லாருக்கு முன்பாக அவர் கேட்டார். என்ன தெரியுமா? இருண்ட காலங்களிலே நாம் படித்தோம் அல்லவா, 1260 ஆண்டுகள், கிபி 538 கிபி 1798 வரை இந்த காலகட்டத்தில், அந்த இருண்ட காலம், அந்த காலகட்டத்தில் ஏராளமானோரை எங்களுடைய சபைதான், கத்தோலிக்கம் தான் கொன்று போட்டது. அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று போப் 2ஆம் ஜான் பால் கேட்டார். இது ஏராளமான பத்திரிகைகளில் வெளிவந்தது, தொலைக்காட்சிகளிலே வெளியானது என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்போ பாருங்க, தீர்க்க தரிசனம் அப்படியே வெளிப்படுத்தல் 17 சொல்லுகிறபடி கத்தோலிக்கம் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் இரத்தத்தால் வெறிகொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் அந்த மகாநகரம், அந்த மகா பாபிலோன், அந்த மகா வேசி கத்தோலிக்கம் என்பதை தீர்க்க தரிசனம் உறுதிப்படுத்துகிறது. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் என்று வெளிப்படுத்தல் 17:9 வாசிக்கிறோம். ரோமாபுரி, அதை பொதுவாக சொல்வார்கள், ரோம் இஸ் எ சிட்டி ஆன் 7 hills, 7 மலைகளின் நகரம் என்று சொல்வார்கள். அது ரோமாபுரி தான். தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே கண் முன்னாக நிறைவேறுகிறது. பாருங்கள், கிமு 753 7 மலைகளின் ரோம் கண்டுபிடிக்கப்பட்டது. 7 மலைகளின் மீது என்ற பதம் பல நூற்றாண்டுகளுக்கு பழைய நகரத்தை சுற்றியுள்ள கேபிட்டோலின், குரினல், விமினல், எஸ்குவிலின், கேலியன், அவன்டைன் மற்றும் பேலட்டைன் மலைகளை சுட்டி காட்டுகிறது. இந்த 7 மலைகளை சுற்றிதான், இந்த 7 மலைகளுக்கு நடுவாகத்தான் இந்த நகரம் அமைந்திருக்கிறது என்பதை நம் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த மகா பாபிலோன் குறித்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணினால். வெளிப்படுத்தல் 17:18 வாசிக்கிறோம். என்ன அர்த்தம் பாருங்கள். ஏரோதியால் அவள் ஒரு ராஜாவோடு தன்னை இணைத்து கொண்டாள். பணத்துக்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு புருஷனை விட்டு புருஷனுடைய சகோதரனோடு அவள் இணைந்து கொண்டாள். அது மட்டுமல்ல, ஏரோதியால் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவள் போலவே ஏசபேலும் அப்படித்தான், அவளும் ராஜகுடும்பத்தை சேர்ந்தவள். இவர்கள் எல்லாரும் ஆளுகை செய்தார்கள். அதே போலதான் இந்த மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்கமும் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணினால். இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? போப் என்று சொன்னால் அணி அணியாக பின்னே செல்லுகிறார்கள். பூமியின் ராஜாக்கள், பெரிய பெரிய அதிபதிகள், பிரசிடென்ட்ஸ், ஜனாதிபதிகள் எல்லாருமே இன்றைக்கு போப்புவின் காலடியிலே கிடக்கிறதை வெளிப்படுத்தல் 17:18 நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்படியானால் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் ஒரு ஸ்திரியை நமக்கு காட்டுகிறது. அந்த ஸ்திரீ மகாவேசி என்று வெளிப்படுத்தல் 17:1 வாசிக்கிறோம். அவளுடைய வர்ணனைகள், குணலட்சணங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பெண் விழுந்து போன கத்தோலிக்க அமைப்பை, போப்பு மார்க்கத்தை சுட்டி காட்டுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பார்த்தோம். அது கற்புள்ள ஸ்திரீ. தேவனுடைய மெய்யான திருச்சபையை வெளிப்படுத்தல் 12 சுட்டி காட்டுகிறது. தேவனை விட்டு, அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி போன ஒரு திருச்சபையை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் காட்டுகிறது. அதனால தான் வெளிப்படுத்தல் 17 ஆரம்பத்திலேயே மகாவேசி என்று படிக்கிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்த எல்லா குறிப்புகளும் நவீன ஏசபேலான கத்தோலிக்க அமைப்பை சுட்டி காட்டுகிறதை நாம் மனதிலே உறுதியாக பதித்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 13 மற்றும் 17 இந்த 2 அதிகாரங்களில் கூறப்படும் மிருகங்கள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன? நாம் படித்ததை சற்று திரும்பவும் நினைவுபடுத்தி பார்ப்போம். வெளிப்படுத்தல் 13:1, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன்.
அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகள், அதாவது 10 கிரீடங்களும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன என்று வெளிப்படுத்தல் 13:1 நாம் படிக்கிறோம். இந்த மிருகம் சிறுத்தைக்கு ஒப்பான ஒரு மிருகம், லெப்பர்ட் லைக் பீஸ்ட் என்று சொல்லுவார்கள். அதே போல 17:3 பாருங்கள், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும். 13வது அதிகாரத்தில் படித்தோம்ல, அதே போல தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். வெளிப்படுத்தல் 17:3. அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற முதலாம் மிருகமும், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற மிருகமும் இரண்டுமே ஒன்றுதான். அந்த மிருகம் எது என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம் அல்லவா, விழுந்து போன ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், போப்பு மார்க்கத்தை தான் ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்தில் முதலாம் மிருகமாக, 17ஆம் அதிகாரத்தில் சிவப்பான மிருகமாக தேவன் சுட்டி காட்டுகிறார். பாபிலோன் என்னும் வார்த்தையின் தோற்றமும் அர்த்தமும் என்ன? தேவன் விழுந்து போன அமைப்பை பாபிலோன் மகாநகரம், மகா பாபிலோன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலன் யோவான் இந்த வெளிப்படுத்தின் விசேஷத்தை எழுதும் பொழுது பாபிலோன் ராஜ்யம் இருந்ததா? இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் எல்லாரும் இருந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம் என்று சொன்னால், அஞ்ஞான ரோம், பேகன் ரோம் காலகட்டத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், ஊழியம் செய்தார்கள், மரித்தார்கள். அப்படியானால் அப்போஸ்தலன் யோவான் எழுதும் பொழுது பாபிலோன் ராஜ்யம் இல்லை. மேதே பெர்சியா போய்விட்டது, கிரேக்கம் போய்விட்டது, ரோமாபுரி காலத்தில் இருக்கிறாங்க. அப்படியானால் ரோமாபுரி காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்போஸ்தலன் யோவான் எழுதும் பொழுது அவர் மகா பாபிலோன் என்று சொல்லுகிறாரே, யாரை சொல்லுகிறார் என்றால், நாம் பழைய ஏற்பாட்டிலே பாபேல் சம்பவத்தை திருப்பி பார்க்க வேண்டும். நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம் என்று கட்டினார்கள். யார் கட்டினார்கள்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அஞ்ஞான கூட்டத்தார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாது. வெள்ளம் வந்தாலும் வந்துவிடும், மழை பெய்தாலும் பெய்துவிடும், நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கோபுரத்தை, ஒரு நகரத்தை உண்டாக்குவோம் என்று உண்டாக்கினார்கள். என்ன நடந்தது? அப்பொழுது கர்த்தர், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அது 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. இப்படி எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாக ஒன்று கூடி அவர்கள் ஒரு நகரத்தை, ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். எல்லாரையும் நாம் ஒன்றாக இணைத்து ஒரே நகரமாக, ஒரே அரசாங்கமாக, ஒரே அமைப்பாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பாபேலை கட்டினார்கள். ஒரே பாஷை என்று பேச முயற்சித்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணார்? இது சரியல்ல, தேவனை விட்டு பிரிந்து போவது தவறு என்று கண்ட ஆண்டவர் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினார். அதனால் இந்த இடத்துக்கு பேர் பாபேல். அவர்களை சிதறிப்போக பண்ணினார் தேவன். பிரியமானவர்களே, பாபேல் என்றால் தாறுமாறு என்று அர்த்தம், குழப்பம், கன்ஃபியூஷன் என்று பொருள். அன்பான தேவப்பிள்ளைகளே, அந்த பாபேல் என்ற வார்த்தையில் இருந்துதான் பாபிலோன் என்ற வார்த்தை வருகிறது. பாபிலோன் என்றாலும் குழப்பம், தாறுமாறு என்று பொருள். இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவாங்க, கேட்ஸ் ஆஃப் காட்ஸ் என்று சொல்லுவார்கள். தெய்வங்களின் வாசல்கள் என்ற ஒரு அர்த்தம் கூட பாபிலோன் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நாம் இந்த பாபிலோனை குறித்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டு விட்டோமா? அதனால தான் இந்த பாபிலோன் குழப்பங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருப்பதால் தான் ஆண்டவர் மகா பாபிலோன் என்ற பதத்தை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பயன்படுத்துகிறார்.
வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை விரைவாக வெளியேற்ற பாபிலோனை எவ்வாறு விவரிக்கிறார்? நீங்கள் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் படித்தால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், ஏனென்றால் அந்த பாபிலோன் விழுந்து விட்டது என்று அவர் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்பதை ஏசாயால படிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பாபிலோனை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியேற வேண்டும். ஏனென்றால் அந்த பாபிலோன் எப்படிப்பட்டது? தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும், குழப்பம், தாறுமாறு, சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று என்று வாசிக்கிறோம். அதனால தேவன் கொடுக்கிற அழைப்பு, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அழைப்பு. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கடைசி 7 வாதைகள் யார் மீது ஊற்றப்படும்? துன்மார்க்கர் மீது ஊற்றப்படும். மகா பாபிலோனின் மீது ஊற்றப்படும். தேவனையும் அவருடைய கட்டளைகளையும் விட்டு பிரிந்து போன விழுந்து போன எல்லா அமைப்புகளின் மீதும் தேவன் 7 வாதைகளை ஊற்றுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மகாபாபிலோன் என்பது விழுந்து போன போப்பு மார்க்கத்தை மட்டுமல்ல, அதனுடைய செல்வாக்கினால் ஈர்க்கப்பட்டிருக்கிற அது தாயாய் இருந்து கொண்டு இன்னும் அநேக குமாரத்திகளை தனக்கு வைத்திருக்கிறதே, எல்லாரையும் சேர்த்துதான் ஒரே வார்த்தையாக ஆண்டவர் மகாபாபிலோன் என்று சொல்லுகிறார். இப்படி தேவனை விட்டு விலகி போன அமைப்புகளைத்தான் மகாபாபிலோன் என்கிறோம். தேவன் அந்த அமைப்புகளின் மீது கடைசி வாதைகளை ஊற்றுவார். என்னுடைய பிள்ளைகள் அங்கே இருந்தால் வெளியே வந்து விடுங்கள், அவளுக்கு வரக்கூடிய அந்த வாதைகளில் நீங்கள் பங்கு பெற வேண்டாம் என்று தேவன் அக்கறையோடு ஆர்வத்தோடு அழைப்பு கொடுக்கிறார். அதனால தான் தேவன் இந்த அமேசிங் ஃபேக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு இந்த சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு மகிமையாக இந்த சத்தியங்களை அலசி ஆராய்ந்து இதன்படி நடக்க நீங்கள் தீர்மானிப்பீர்களா? அவளுடைய மதுவை, அந்த மகாவேசியின் மதுவை பூமிக்கு குடிக்க கொடுத்ததற்காக இயேசு அவளை தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டுகிறார். அந்த மது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 14:8 படித்தோம்ல, தன் வேசித்தனமான உக்கிரமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. மது என்பது தீர்க்க தரிசனத்தில் எதை குறிக்கிறது? தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் என்று வெளிப்படுத்தல் 17:4 அந்த மகாவேசியின் கையில் இருக்கிற அந்த பொற்பாத்திரம் பற்றி வாசிக்கிறோம். அது பொற்பாத்திரம்தான், உள்ளே இருப்பதெல்லாம் அசுத்தமாகிய மது. பாருங்கள், புனித பாத்திரங்களில் மிகவும் முக்கியமானது மது கிண்ணமாகும். த கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில், கத்தோலிக்க கலைக்களஞ்சியத்தில் வாசிக்கிறோம். புனித பாத்திரங்களில், கத்தோலிக்கத்தின் புனித பாத்திரங்களில் மிகவும் முக்கியமானது மது கிண்ணம் ஆகும். மது என்பது மயக்கும் தன்மை கொண்டது. அதே போல இன்றைக்கு இந்த கத்தோலிக்கம் என்ற தாயானது தன்னுடைய மயக்கும் மதுவை
மயக்கும் தவறான உபதேசங்களை, அசுத்தமான உபதேசங்களை அது சகல ஜாதிகளுக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும், எல்லா சபைகளுக்கும் குடிக்க கொடுத்திருக்கிறது. அந்த மது என்னென்ன, அந்த தீய உபதேசங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கலாமா? 10 கற்பனைகள் நம்மை கட்டுப்படுத்துவது இல்லை. 10 கற்பனைகள் தேவையில்லை. இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளும் சொல்லுகின்றன. இது எங்கிருந்து வந்தது? 10 கற்பனைகள் வேண்டாம் என்ற தவறான உபதேசம். கத்தோலிக்கம் தான் ஆண்டுடைய பிரமாணங்களை மாற்றியது. நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, 2ஆம் கற்பனையை நீக்கியது, 4ஆம் கற்பனையை மாற்றியது, 7ஆம் நாளை சனிக்கிழமையிலிருந்து 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியது, 10ஆம் கற்பனையை 2ஆக பிரித்தது. மிகவும் சைலண்டான முறையில், அமைதியான முறையில் இந்த வேலைகளை கத்தோலிக்கம் பிரமாணத்தின் மீது செய்துவிட்டது. அங்கே தொடங்கின இந்த துருபதேசம், 10 கற்பனைகள் வேண்டாம் என்ற அந்த துருபதேசம் இன்றைக்கு எல்லா சபைகளிலும் பரவி 10 கற்பனைகள் நம்மை கட்டுப்படுத்தவில்லை என்று அநேக சபைகள் சொல்லிக் கொள்ளுகின்றன. இது ஒரு விதமான மது. ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாரத்தின் 1ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமானது. அந்த நாளிலே அவரை உயிர்த்தெழுதலில், அவருடைய உயிர்த்தெழுதலை கனம் பண்ணும் விதமாக அந்த நாளில் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 10 கட்டளைகளிலே சொல்லப்பட்ட அந்த கட்டளையை, 4ஆம் கட்டளையை நாம் கடைபிடித்தாக வேண்டுமே. தேவன் சொல்லாத ஒரு விஷயத்தை கடைபிடிப்பது மதுவை குடித்ததற்கு, பாபிலோனின் மதுவை, கத்தோலிக்கத்தின் மதுவை குடித்ததற்கு சமம். அன்பானவர்களே, மார்ச் 7ஆம் தேதி கிபி 321ஆம் வருஷம் கான்ஸ்டன்டைன் என்ற ரோம சக்கரவர்த்தி ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினான். இதுதான் உலகத்தில், கிறிஸ்தவத்தில் உண்டான முதல் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். இதுதான் இன்றைக்கி உலகமெல்லாம் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது, ஞாயிறு ஆசரிப்பு. அந்த ஞாயிறு ஆசரிப்பை வேதம் ஆதரிப்பது இல்லை. இது ஒரு விதமான மது. ரகசிய வருகை. ரகசிய வருகை இன்னைக்கு பெந்தெகோஸ்து சபைகளில், ஏஜி சபைகளில் மிகவும் முக்கியமான கொள்கை. கிறிஸ்தவத்திலேயே ஒரு முக்கியமான கொள்கையாகிவிட்டது. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கொள்கையா ரகசிய வருகை? ரகசிய வருகை என்பது கத்தோலிக்கத்தின் கள்ள உபதேசம். எப்படி தெரியுமா? பிரியமான தேவப்பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்கத்தை எதிர்த்து சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்கினார். அவனுடைய இயக்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக லயோலா என்ற மனிதன், கத்தோலிக்க மனிதன் இக்னேஷியஸ் லயோலா, அவர் என்ன செய்கிறாரு? கவுண்டர் ரெஃபர்மேஷன், எதிர் சீர்திருத்த இயக்கத்தை அவர் தோற்றுவித்தார். சரிங்களா? அந்த கேத்தலிக் கவுண்டர் ரெஃபர்மேஷன், மார்ட்டின் லூத்தருக்கு எதிராக உருவான இயக்கம், அந்த இயக்கத்தில் இருந்து வந்த உபதேசம்தான் இந்த ரகசிய வருகை. கத்தோலிக்கம் தான் அதை கொண்டு வந்தது. பைபிளில் ரகசிய வருகை என்ற உபதேசம் கிடையாது. இந்த ரகசிய வருகை என்ற உபதேசம் ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் புழங்கிக் கொண்டு வருகிறது. உருவாக்கிவிட்டது யார், பெற்று போட்டது யார் என்று சொன்னால் கத்தோலிக்கம். சரித்திரத்தில் படித்து பாருங்கள், தேவன் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இது ஒரு விதமான மது. ஆத்துமா அழியாது என்னும் கொள்கை நம்ம குறித்து விலாவாரியாக படித்தோம். ஆத்துமா அழியாது, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று பிசாசு ஏதேனிலே சொன்ன பொய்யை அப்படியே இன்றைக்கு கத்தோலிக்கம் தத்தெடுத்து அதை வளர்த்து உருவாக்கி இன்னைக்கு உலகமெங்கும் பரவ விட்டு விட்டது. பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆகவே ஆத்துமா அழியாது என்னும் கொள்கை ஒரு விதமான மது. நரகத்தில் நித்திய வேதனை, என்றென்றும் எரியும் நரகம், எவர்லாஸ்டிங் ஹெல் ஃபயர். இந்த உபதேசமும் கத்தோலிக்க உபதேசம்தான். பைபிளில் நம்ம படித்தோம், நரகம் என்பது இப்பொழுது எங்குமே இல்லை. நரகம் என்பது தற்காலிகமானது. ஆண்டவருடைய 3ஆம் வருகையில் இந்த பூமி தான் தற்காலிக நரகமாக மாறும்.
பிரியமானவர்களே, இருண்ட காலகட்டங்களில் தேவனுடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது அவர்களை பயமுறுத்துவதற்காக இந்த என்றும் எரியும் நரகம் என்ற உபதேசத்தை கத்தோலிக்கம் அறிமுகப்படுத்தியது. பிதாவை மிகவும் கொடூரமானவராக சித்தரித்து, ஆகவே இயேசுவிடம் போக வேண்டும், இயேசுவிடம் எப்படி போக வேண்டும், மரியாள் மூலமாக போய், போப்புமார்கள் மூலமாய் மரியாள் இடத்துல போய், மரியாள் அப்புறம் இயேசுவிடம் போய், இயேசு பிறகு போய் என்ன செய்வாராம்? கோபங்கொண்ட பிதாவை கூல் பண்ணுவாராம். சரிங்களா? ஆகவே பாவிகள் மீது கோபங்கொண்ட பிதா அவர்களை வறுத்தெடுப்பதற்காக என்றும் எரியக்கூடிய நரகத்தை பிதா தான் நம்முடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பதாக கத்தோலிக்க சபை போதிக்கிறது. பிரியமானவர்களே, பைபிள் என்ன சொல்லுது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவும் சரி, குமாரனும் சரி, ஆவியானவரும் சரி, எல்லாருமே அன்பானவர்கள். இயேசுவை அனுப்பினவர் யார்? பிதா தான் அனுப்பினார். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே தமது ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே சிலுவையில் மரிக்கும்படி அனுப்பினார். இந்த என்றும் எரியும் நரகம் என்பது பிதாவை அவர் கொடூரமானவர் என்று காட்டுவதற்காக கத்தோலிக்கத்தால் கொண்டு வரப்பட்ட கள்ள உபதேசம். இது ஒரு விதமான மது. உங்கள் பாவங்களை பாதிரியாரிடம் அறிக்கையிடுதல். பாதிரியார், போப்புமார்கள், தலைமை குருமார்கள் இவர்களிடத்தெல்லாம் போய் பாவ அறிக்கை செய்வது. பைபிள் அப்படியா சொல்லுகிறது? 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நாம் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிதாவாகிய தேவன் நம்மை கழுவுவார், சுத்திகரிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தின் தேவனிடத்தில் தான் அறிக்கை செய்ய வேண்டும். எந்த பாவ மனுஷர்களிடமும் அறிக்கை செய்ய வேண்டியது இல்லை. ஆகவே உங்கள் பாவங்களை பாதிரியாரிடம் அறிக்கை செய்யுங்கள் என்பது கத்தோலிக்கத்தின் மது கிண்ணத்தில் இதுவும் ஒரு விதமான மது என்பதை நாம் மனதிலே பதிக்க வேண்டும். அடுத்த காரியம், போலியான ஞான ஸ்நான முறைகள். குழந்தை ஞான ஸ்நானம், இன்னும் தெளிப்பு ஞான ஸ்நானம், தண்ணீரை ஊற்றும் ஞான ஸ்நானம், இப்படி எத்தனையோ பைபிளில் இல்லாத பலவிதமான ஞான ஸ்நானங்களை கத்தோலிக்க சபை கிறிஸ்துவ உலகத்தில் அறிமுகப்படுத்தி விட்டது. ஆனால் படித்தோம், நம்ம பைபிளில் இருக்கிற ஒரே ஞான ஸ்நானம் முழுக்கு ஞான ஸ்நானம் மட்டுமே. பாபிலோனின் மதுவில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அந்நிய பாஷை குறித்த குழப்பம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான ஞாயிற்றுக்கிழமை சபைகள் இரகசிய வருகையை பிடித்து கொண்டிருக்கிறது, ஞாயிறு ஆசரிப்பை பிடித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அந்நிய பாஷை என்பது கூட கத்தோலிக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா? 1962 முதல் 1965 வரை 2ஆம் வேட்டிக்கன் ஆலோசனை சங்கம் நடைபெற்றது, செகண்ட் வேட்டிக்கன் கவுன்சில். அதில் தான் இந்த அந்நிய பாஷை, பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ், கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ஸ், ஆவிக்குரிய சபைகள் போன்ற அமைப்புகளை உருவாக்கி ஜனங்களை இன்னும் சத்தியத்தின் பாதையை விட்டு விலகிச் செல்லும்படி 2ஆம் வேட்டிக்கனில் எடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் உருவான சபைகள் இந்த அந்நிய பாஷை சபைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆச்சரியமாக இருக்கிறதா? இதுதான் உண்மை. வேதத்தில் உள்ளபடி உங்களுக்கு சொல்லுகிறோம். வேதத்தில் இல்லாததை சொல்லவில்லை, சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. பிரியமானவர்களே, இதை குறித்து விழாவாரியாக நாம் படிக்க வேண்டும். ஆனால் முக்கிய அம்சங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆழமாக படிக்க தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த பாபிலோன், மகா வேசியான கத்தோலிக்கம் தன்னுடைய வேசித்தனமான உக்கிரமான மதுவை இன்றைக்கி எல்லாருக்கும் குடிக்க கொடுத்து விட்டது. இப்படி குடித்துவிட்ட சபைகள் எல்லாம் மயங்கி திரிகிறது. கடைசி காலத்தில் மிருகத்திற்கு எந்த சக்தி ஊக்கம் அளிக்கும்? இப்படிப்பட்ட மதுவை உலகமெல்லாம் ஊற்றிவிட்ட கத்தோலிக்க அமைப்பை
ஊக்கப்படுத்துவதற்கு இன்னொரு அமைப்பு எழும்பும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அது எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 2 மிருகங்கள் என்று சொன்னோம். வெளிப்படுத்தல் 13 முதல் 10 வசனங்கள் முதலாம் மிருகமாகிய போப்பு மார்க்கத்தை சுட்டி காட்டுகிறது என்பது இந்த முதலாம் மிருகம். 2வது மிருகம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று பார்க்கிறோம். வலு சர்ப்பத்தை போல பேசின இந்த மிருகம் என்ன செய்ததாம்? 13:12 வெளிப்படுத்தல். அது முந்தின மிருகத்தின், எந்த மிருகம்? போப்பு மார்க்கம். முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, போப்பு மார்க்கம் என்ன சொல்லுதோ அப்படியே இந்த 2ஆம் மிருகம் செய்யும். சாவுக்கேதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது அப்படின்னு பார்க்குறோம். அது எந்த மிருகம்? அந்த 2ஆம் மிருகம் என்று உங்களுக்கு மனதில் கேள்வி எழும்புகிறதா? நாம் படிக்கலாம். அந்த மிருகம் எப்பொழுது எழும்பினது? அந்த மிருகம், அந்த 2ஆம் மிருகம் எழும்பின காலகட்டம், ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்த ஒரு மிருகம், 2 கொம்புகளை இருந்துச்சான். அது போக போக வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது எழும்பின காலம் எப்போ என்று நாம் பார்த்தாக வேண்டும். எப்போ எழும்பிச்சு? நீங்கள் வெளிப்படுத்தல் 13:10 படிச்சிங்கன்னா, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். முதலாம் மிருகம் அது சிறைப்பட்டு போனது. போப்பு மார்க்கம் தன் தலைகளின் ஒன்றில் அது காயம் பட்டதுன்னு படித்தோம். 1798 போப்பு மார்க்கம் பிரான்ஸ் நாட்டின் மூலமாக அந்த போப்பை கைது செய்தது. போப் சிறைச்சாலையில் செத்து போனார், நம்ம படித்தோம். இது 1798. பாருங்க, அந்த காலத்துக்கு அப்புறம்தான் என்ன நடக்குதுன்னா, ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் 1798 காலகட்டத்தில் தான் இந்த 2ஆம் மிருகம் எழும்புகிறது. அதான் வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கிறோம். சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுதுதான் 2ஆம் மிருகம் எழும்புகிறது. 1798 இந்த காலகட்டத்தில் எழும்புகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன், இந்த 2ஆம் மிருகம் யார் என்று சொன்னால், நாம் பார்க்கிறோமே, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த சிலை, சுதந்திர தேவி சிலை இருக்கிறதே, இந்த சிலை என்றதுமே அமெரிக்கா தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இந்த அமெரிக்காவைத்தான் தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதியில் 2ஆம் மிருகமாக சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அது எங்கிருந்து எழும்பினது? பூமியிலிருந்து எழும்பிற்று அப்படின்னு படித்தோம். பூமினா என்னது? முதலாம் மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பினது, ஜனக்கூட்டங்கள் மத்தியிலிருந்து எழும்பினது. 2ஆம் மிருகம் பூமியிலே இருந்து என்று சொன்னால் ஜனக்கூட்டம் அதிகம் இல்லாத இடத்திலிருந்து எழும்பினது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அமெரிக்கா ஏறக்குறைய 1776ஆம் ஆண்டிலே சுதந்திரம் பெற்று ஒரு நாடாக உருவாயிற்று. அது எழும்பின காலம். 2வது, அது பூமியிலிருந்து எழும்பினது. அமெரிக்கா அது உருவாக தொடங்கின காலகட்டத்தில் அதிகமான வளர்ச்சி இல்லை. ஒரு சாதாரண ஒரு பரப்பிலிருந்து தான், மக்கள் அதிகம் இல்லாத இடத்திலிருந்து தான் அது உருவானது. ஆட்டுக்கடாவை போல 2 கொம்புகளை கொண்டது. அந்த 2 கொம்புகள் என்னவென்றால் மத சுதந்திரம் மற்றும் அரசியல் சுதந்திரம். இந்த 2 சுதந்திரங்களோடு இந்த நாடு, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாயிற்று. ஏன் அப்படின்னா, ஐரோப்பாவில் அந்த இருண்ட காலகட்டம், பயங்கரமான உபத்திரவங்களை தேவனுடைய பிள்ளைகள் சந்தித்தார்கள் கத்தோலிக்கத்தின் மூலமாக. ஆகவே விடுதலையோடு கூட தேவனை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பின திருச்சபையின் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களாம்? சுதந்திரம் தேடி அவர்கள் ஓடி வந்தார்கள் மேஃப்ளவர் என்ற கப்பலில். அப்படி வந்தவர்கள் அமெரிக்காவிலே தஞ்சம் புகுந்தார்கள். அந்த பகுதி தான் போக போக அது அமெரிக்கா என்று பெயர் பெற்றது. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் அந்த 11-12 வசனங்களை படித்தோம் என்று சொன்னால், அந்த 2ஆம் மிருகத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் அப்படியே அமெரிக்காவோடு ஒத்து போகிறது. தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் என்ன ஒரு சடுதியான மாற்றம் அமெரிக்காவில் நிகழும். ஆரம்பத்தில் ஆட்டுக்குட்டியை போல இருந்த இந்த 2ஆம் மிருகம் போக போக என்ன செய்ததாம்? வலு சர்ப்பத்தை போல பேசினது. வலு சர்ப்பம்னா என்ன? பிசாசுன்னு படிக்கிறோம்.
வெளிப்படுத்தல் 12:9. இந்த மிருகம், இந்த அமெரிக்கா, அது ஆரம்பத்தில் தேவனுடைய நாடாக உருவான அந்த நாடு, புராட்டஸ்டன்ட் நாடாக உருவான அந்த நாடு இப்பொழுது கத்தோலிக்க நாடாகிவிட்டது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த மிருகம் ஆட்டுக்குட்டியை போல, அதாவது ஆட்டுக்குட்டினா இயேசு கிறிஸ்து, ஆரம்பத்தில் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று உருவான அந்த நாடு போக போக அது வலு சிற்பத்தை போல, பிசாசை போல செயல்பட ஆரம்பிக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தேசம் தனது பிரமாணங்கள் அல்லது சட்டமன்ற அமைப்பின் மூலம் பேசும். தேவனுடைய பிரமாணங்களை தள்ளிவிட்டு அது அரசாங்க பிரமாணங்களை, குறிப்பாக கத்தோலிக்கத்தின் சட்டதிட்டங்களை, இந்த முதலாம் மிருகம் இருக்கிறதே, இந்த கத்தோலிக்கத்தின் சட்டதிட்டங்களை இந்த இரண்டாம் மிருகமான அமெரிக்கா அது கட்டாயப்படுத்தி எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று அமல்படுத்தும். பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு, அந்த முதலாம் மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு இந்த இரண்டாம் மிருகம் சொல்லிற்றுன்னு வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:14. போப் மார்க் என்ன சொல்லுதோ அது சொல்கிறத அப்படியே செய்யணும். அதான் சொரூபம். சொரூபம்னா அதை மாதிரி அந்த ஒரிஜினல் போல ஒரு டூப்ளிகேட். அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆகவே போப்பு மார்க்கம் சொல்லுவதை அமெரிக்க அரசாங்கம் கட்டாயப்படுத்தும். தன்னுடைய சட்டத்தின் மூலமாக அது திணிக்கும் என்பதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடைசி காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எந்த 3 வல்லமைகள் ஒன்று சேரும்? அப்பொழுது வலு சிற்பத்தின் வாயிலும், பிசாசின் வாயிலும், மிருகத்தின் வாயிலும், எந்த மிருகம்? போப்பு மார்க்கம். கள்ளதீர்க்கதரிசியின் வாயிலும், கள்ளதீர்க்கதரிசி என்று இந்த இடத்துல யாரை சுட்டி காட்டப்படுகிறது என்றால், நான் படித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11 முதல் வரக்கூடிய அந்த அமெரிக்கா. அந்த அமெரிக்கா அது எப்படி பேசிச்சு? வலு சிற்பத்தை போல பேசினது. கள்ளதீர்க்கதரிசி என்று அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். கள்ளதீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். வெளிப்படுத்தல் 16:13 வாசிக்கிறோம். ஆகவே இந்த முக்கூட்டணி, வலு சிற்பத்தின் வாய் என்று சொன்னால் ஆவி மார்க்கம், பிசாசினுடைய பின்னணியில் செயல்படக்கூடிய எல்லா அஞ்ஞான அமைப்புகள், மிருகம் என்றால் விழுந்து போன கத்தோலிக்கம், கள்ளதீர்க்கதரிசி என்றால் விழுந்து போன அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும் புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகிறது. இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேரும். இந்த மாறுபட்ட அமைப்புகள் திறம்பட ஒன்று சேருமா? ஒன்று சேரும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவைகள், இந்த 3 அசுத்தாவிகள், உலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது என்று வெளிப்படுத்தல் 16:14 வாசிக்கிறோம். சாத்தான் என்ன செய்வான்? மெய்யான திருச்சபைக்கு எதிராக கற்பனைகளை கடைபிடிக்கிற, தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருக்கிற 3 தூதுகளை அறிவிக்கிற கடைசி கால மெய்யான திருச்சபைக்கு எதிராக அவன் யுத்தம் புரிவான் என்று வெளிப்படுத்தல் 12:17 படித்தோம். அந்த யுத்தத்தை பற்றி தான் வெளிப்படுத்தல் 16:14 வாசிக்கிறோம். இந்த கடைசி கால முக்கூட்டணி எப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த முறைகளை பயன்படுத்தும்? வெளிப்படுத்தல் 16:14 படிக்கிறோம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். இந்த 3 அசுத்த ஆவிகளும் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். இந்த 3 அமைப்புகள் மூலமாக அற்புதங்கள் உலகில் நிகழும். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது என்று சொல்லி 2ஆம் மிருகத்தை பற்றி வெளிப்படுத்தல் 13:13 வாசிக்கிறோம். அமெரிக்காவில் பயங்கரமான பெரிய அற்புதங்கள். இன்றைக்கி அமெரிக்காவில் தான் ஆவி மார்க்கம், அமெரிக்காவில் தான் பிசாசின் மார்க்கம், சாத்தானுடைய சபைகள் எல்லாம் கொடிகட்டி பறக்கின்றன. அன்பான தேவப்பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்போது போப் மார்க்கம் அமெரிக்காவை தன் கையிலே போட்டு வைத்திருக்கிறது. அமெரிக்காவை ஆவி மார்க்கம், பிசாசு தன் கைக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறான். மிருகத்தின் முன்பாக
அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை இந்த 2ஆம் மிருகம் அமெரிக்கா மோசம் போக்கும் என்று வெளிப்படுத்தல் 13:14 வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, சுருக்கமாக சொன்னால் பிசாசினுடைய பின்னணியிலே செயல்படக்கூடிய போப்பு மார்க்கம் அமெரிக்காவோடு இணைந்து அது மகா பாபிலோனாக, தேவனுக்கு எதிராக, அவருடைய வேதாகமத்துக்கு எதிராக, அவருடைய கட்டளைகளுக்கு எதிராக அது செயல்படும். இதிலிருந்து தேவனுடைய ஜனங்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும். இந்த வஞ்சனையான இந்த முக்கூட்டணியிலிருந்து தேவ பிள்ளைகள் தப்பித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கடைசி கால ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதிலிருந்து எது அவர்களை தடுக்கும், காப்பாற்றும் என்றால் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை என்று ஏசாயா 8:20 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் ஆண்டுடைய 10 கட்டளைகள், சாட்சியாகமம், வேதாகமம் முழுக்க சாட்சியாகமம், தீர்க்கதரிசிகள் மூலமாக நாம் பெற்றிருக்கிற எல்லா வெளிச்சமும் சாட்சியாகமம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் நடப்பது தான் நமக்கு ஒரே பாதுகாப்பு. நான் படிக்கிற இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும், தானியேல், வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே சரித்திரத்தின் அடிப்படையில் நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தெளிவு பிறக்கும். அதனால தான் நாம் தீர்க்க தரிசனங்களை சரித்திரத்தோடு ஒப்பிட்டு படித்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தோடு சரித்திரத்தை நாம் ஒப்பிட்டு படித்தோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு தெளிவு கொடுப்பார். இன்று தேவன் தமது ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அவர்களை பாபிலோனிலிருந்து அவருடைய மீதமான திருச்சபைக்கு அழைக்கின்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தலில் 2 ஸ்திரீகள். ஒரு ஸ்திரீ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் கற்புள்ள ஸ்திரீ, ஆண்டோடைய கற்பனைகளை கடைபிடிக்கிற, இயேசுவை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிற ஸ்திரீ, கற்புள்ள ஸ்திரீ. வெளிப்படுத்தலில் இன்னொரு ஸ்திரீ, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் மகாவேசி, விழுந்து போன திருச்சபை, ஆண்டோடைய கற்பனைகளை துச்சமாக நினைக்கிற ஒரு திருச்சபை. தேவன் நம்மை அந்த மகா பாபிலோனை விட்டு மெய்யான திருச்சபைக்கு அழைக்கின்றார். பாபிலோனில் இருக்கும் மீதமானோர் அவளுடைய பாவங்களுக்கு உட்பட்டு அவளுக்கு வரும் வாதைகளில் பங்கடைவார்கள் என்று தேவன் கூறுகிறார். நாம் பாபிலோனில் இருப்போமா? ஆண்டோடைய 10 கட்டளைகளின் பாதையில் செல்வோமா? நோவாவின் நாட்களிலே ஆண்டவர் அந்த நோவா குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை செய்ய சொன்னார். அதில் 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள், மற்ற எல்லாரும் அழிந்து போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் அந்த நோவா குடும்பத்தை போல மீதமானவர்கள் அவருடைய பேழைக்குள்ளே, மீதமான திருச்சபைக்குள்ளே வந்து தஞ்சம் புகும்படி தேவன் நமக்கு இந்த மீதமான திருச்சபையின் சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் அநேகம் பிள்ளைகள் உலகமெங்கிலும் இருந்து இந்த கடைசி கால சத்திய திருச்சபையில், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று நோவாவை, அவன் குடும்பத்தை ஆண்டவர் அழைத்தது போல இன்றைக்கு நம்மையும் அவர் அழைக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு சரி என்று சொல்வீர்களா? அப்படியானால் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளில் மற்றொரு பெண் என்ற தலைப்பில் மகாவேசியை குறித்து படித்தோம், போப்பு மார்க்கத்தை குறித்து படித்தோம். அது மட்டுமல்ல, அதனிடமிருந்து வெளியான மதுவால் மயங்கி போன எல்லாவித விழுந்து போன சபைகளையும் குறித்து படித்தோம். அந்த போப்பு மார்க்கத்திற்கு ஆதரவாக இருக்கிற கைப்பாவையாய் செயல்படக்கூடிய அமெரிக்காவை பற்றி நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, மெய்யான திருச்சபை எது என்பதையும் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் எங்களுக்கு காண்பித்தீர். கர்த்தாவே, நாங்கள் விழுந்து போன மகா பாபிலோனை விட்டுவிட்டு தேவனுடைய மெய் திருச்சபை ஆகிய பேழைக்குள்ளே பிரவேசிக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த சத்தியங்கள் எங்கள் மனதிலே ஆழ பதியட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்களை தொடர்ந்து தியானியுங்கள், அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சத்தியம் எங்கும் பரவட்டும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது, நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.